ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு? உக்ரைனால துக்கமா இருக்குமா? அப்படியா? எத்தனை பேர் உண்மையா சந்தோஷமா இருக்கு? நீங்கெல்லாம் கட்டி கவர்மெண்ட் வந்தாச்சு, இன்னும் வராது, எதுக்குலாம் வராது. நல்லா சத்தமா சொல்லுங்க. சரி, இப்போ எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? சத்தமே வரல. முதல் வார்த்தை சிலுவையில் என்ன சொன்னார் இயேசு? மன்னிச்சிட்டீங்களா? நம்ம நடைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கணும். சரியா? நம்ம எதை பேசுறோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்டா? நம்ம எதை சொல்றோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப நம்ம வேதத்தில் எழுதிக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை சந்தோஷம் நிரம்பி வழியிறது பார்த்தா 2 சர்வீஸ் வைக்கிற அளவுக்கு நிரம்பி வழியிருக்கும். ஆனா குப்பரேட்டை கூப்பிடுறாரு, ஐயா ஈஸ்வரனி கூப்பிட மாட்டேங்கிறாரு. ஈஸ்வரனி வந்தாலும் ஏதாவது பிரியாணியாவது கிடைக்கும் பார்த்தேன். சொல்லுங்க. சரி, எத்தனை பேர் உண்மையா மனுஷன்? உண்மையா உண்மையா கடவுள் சம்பந்தம் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த எத்தனை பேர் உண்மையா மனுஷனீங்க? மனுஷனீங்க சூப்பர். மன்னிக்கல மனுஷனீங்க மன்னிக்கல. சிரிக்கிறத பார்த்தாலும் தெரியுது மன்னிக்கல. நம்ம ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம வாழ்ந்த உலகத்துல நமக்கு அப்படிப்பட்ட சவால்கள் வரதான் செய்யும். நம்ம இந்த உலகத்துல அப்படிப்பட்ட சவால் நிறைந்த உலகத்துல, ஒரு கேடுகட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். ஆனா நம்ம சும்மா இருந்தாலும் ரொம்ப தேடி வரும். ஏன்னா இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கே அந்த பாடுனா பட்டை மரத்துக்கே எந்த பாடு? புரியுதா? அவருக்கே அந்த பாடுனா, அவர் பாவமே செய்யாத அவருக்கே அந்த பாடுனா, இப்ப நமக்குலாம் பாடு இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். எனக்கு ஒரு பாடு இருக்கும், பாஸ்டருக்கு ஒரு பாடு இருக்கும், உங்களுக்கு ஒரு பாடு இருக்கும். எல்லாருக்கும் பாடு மீன்ஸ் என்ன? ஏதாவது உபத்திரம், ஏதாவது சவால்கள், ஏதாவது கஷ்டங்கள், நெருக்கங்கள், இது ஏதாவது ஒரு விதத்துல அந்த பாடுகள் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு யோவான் 16:33, உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப அவர் ஜெயித்தாருன்னா நீயும் ஜெயிக்கணுமா வேணாமா? முதல்ல பாவத்தை ஜெயிக்கணும். ஐயா நான் பாவம் பண்ணல அப்படின்னு சொன்னா நம்மளை நாமே வஞ்சிக்கிறவராக இருக்கும். ஏதாவது ஒரு நம்மள்ட்ட குறைவு இருக்கும். அதான் இயேசுவே சொன்னாரு. இயேசுக்கு ஒருத்தர் சொன்னாரு, நல்ல போதகரே அப்படின்னாரு. யார் சொன்னா? ஒருத்தர் சொன்னார் அந்த ஊர்ல, இயேசு இந்த பூமியில இருக்கும்போது நல்ல போதகரே அப்படின்னாரு. அப்ப இயேசு என்ன சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். தெரியலையே. இன்னும் நல்லா பைபிள் படியும். நிறைய பேர் நல்ல ஜபம், நல்லா ஜபத்துல அதிகமா இருக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஜபம் பண்றீங்க, ஒவ்வொரு காரியத்துக்காக ஜபம் பண்றீங்க, சபை எல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். எப்பவுமே ஜபம் இருந்து வேதம் தெரியலன்னா பிசாசு உங்களை அதிலே காலி பண்ணிடும். எப்படின்னு சொல்றேன். இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்து வந்த உடனே என்ன சொன்னான் பிசாசு? கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க, காலை மேலிருந்து குதிங்க, உங்கள் தூதர்கள் பாதம் கல்விடாப்படி தூதர் கையில ஏந்தி கொண்டு. அப்ப இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைத்திருப்பார். அப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன் உங்களை? என்ன கேட்டேன்? நல்லா போகுதுன்னு இயேசு சொன்னதுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவை தவிர ஒருத்தரும் நல்லவர் இல்லை.
ஏன் அப்படி சொன்னார் சொல்லுங்க. 1 ஹவர் சொல்லியிருக்கீங்க, ஆனால் முன்ன ஆகும். உங்களை உட்கார வச்சு தெளிவுபடுத்தணும். எத்தனையோ குட் ஃப்ரைடே வந்துச்சு, ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு கொடுக்கல. நான் சொல்றதுனால நீங்க எதுவும் கீழ்ப்படிய போறதில்ல. ஆனா இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அது ரத்தமே சிந்திருக்கார். அவருடைய விளையாடப்பட்ட ரத்தம், பாவமே அறியாத அவர் நமக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தின் பாவத்தை கிட்டத்தட்ட 950 கோடி ஜனங்க இருக்காங்கன்றாங்க. உலகம் முழுவதும் அவங்களுக்காகவும் நமக்காகவும் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்திருக்காரு. இது வீணா போகுமா? போகவே போகாது. அப்ப புரிஞ்சுக்கணும், நம்ம குட் ஃப்ரைடே வருது, அப்புறம் ஈஸ்டர் வருது, அப்புறம் கிறிஸ்மஸ் வருது, அப்புறம் நியூ இயர் வருது, இப்படி வந்துட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில மன்னிச்சோமா, மன்னிக்கலன்னா மன்னிச்சிடும். ஒப்புரவாயிடுச்சு. யாரோட போய் உங்க ஈகோன்னா தமிழ் என்ன சொல்லலாம்னு எனக்கு தெரியல. பெருமை சொல்லலாம். நம்மளை நம்ம விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கலன்னா நம்ம தாழ்மை இல்லைன்னா, சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார்னு வேதவசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். அவர் தாழ்த்தணும்னு அவசியமே இல்லை. அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் கடவுள். அவர் முழு நேரம் மனிதனாக இருந்தார், முழுசா மனுஷனாகவும் இருந்தார், முழுசா கடவுளாகவும் இருந்தார். திருத்துவத்தின் 2வது நபர். அப்படி இருக்கிற சமயத்துல அவரே தன்னை தாழ்த்தணும். நம்ம யாருமே நமக்கு ரோல் மாடல் இல்லை. இயேசு ஒருத்தர் தான் நமக்கு ரோல் மாடல். கரெக்டா? உண்மையா புரியா? நல்லா கவனிக்கிறீங்களா? புரியுதா? நான் சொல்றேன் கம்யூனிகேட், நான் பேசுற புரியுதா? நல்லா புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு நிலையில சொல்லுங்க. தயவு செய்து மன்னிச்சு. மன்னிக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஒரே ஒரு குணம் வேணும். நம்ம இறங்கி போகணும். தாழ்மை. ஆமா, ஒரு ஆள் இறங்கி போகணும். இப்போ ஒருத்தருக்கு சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பொதுவாகவே வச்சுக்கோமே, கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துட்டாலும் ஈஸியாக இருக்கும் சொல்றது. கணவன் மனைவி சண்டை போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மனைவி கோபமா போறாங்க, பயங்கர கோபமா போறாங்க. அப்புறம் கணவன் அமைதியா போயிட்டாருன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? கேட்கறது ஏதோ நிறைய இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன்லாம் பேசல, தமிழ்ல தானே பேசுறேன். சால்வ் ஆகுமா? ஆகாதா? ஆகும். மனைவி 15 நிமிஷமா பேசுறாங்க, ஒரு 1000 வார்த்தை பேசிடுறாங்க. 16வது நிமிஷம் கணவனுக்கும் கோபம் வந்துருதுன்னா அந்த சண்டை என்ன ஆயிடும்? அந்த 16வது நிமிஷமா அவர் அமைதியா போயிட்டாருன்னா என்ன ஆகும்? பிரச்சனை சால்வ். அதான் விட்டு கொடுக்குறது. ஒரு ஆள் கோவப்படும் போது ஒரு ஆள் விட்டு கொடுக்குறது. இவன் கணவன் நிறைய கோபத்தில் இருக்காரு. புரியுதா? அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க அமைதியா போயிட்டீங்கன்னா, நீங்க நியாயப்படுத்தாம, ஒருவேளை அவர் தப்பாவே இருக்கலாம், ஆனா நீங்க நியாயப்படுத்தாம அமைதியா போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதான் விட்டு கொடுக்குறது. மனைவி விட்டு கொடுக்குறது. இப்படிதான் கசப்பு இருக்கும்போது நம்ம விட்டு கொடுத்தால் கோடி நன்மைகள் பெறுவோம். விட்டு கொடுக்கலன்னா நம்ம ஜெபம் ஆன்சர் ஆகாது. ஒரு இடத்துல தண்ணி போகுது, வழி விட்டுருவோம். இப்போ அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பயிர் வைப்பாங்க, மரம் வைப்பாங்க, தண்ணி போறதுக்குன்னு ஒரு வழி விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த பைப் வச்சு தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த பைப்ல அடைப்பு இருந்தா தண்ணி போகுமா? ஸ்டாக்னன்ட் ஆயிடும். அதாவது அங்கேயே தங்கம். நம்ம வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றமோ உயர்வோ, எக்ஸால்டேஷன், அதாவது கடவுள் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார். வேலையில ப்ரொமோஷன் தான் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்கும் எக்ஸால்டேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீ நல்லா வேலை செஞ்சேன்னா உனக்கு ப்ரொமோஷன் கூட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பளம் போடும். ஆனா எக்ஸால்டேஷன்ங்கிறது புரிதியில் இருக்கிறவங்கள தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறது தான் எக்ஸால்டேஷன். உயர்த்துகிறவர். அது யாரால செய்ய முடியும்?
தேவன் ஒருவரால்தான். ரொம்ப கசப்பு விட்டுறணும். மாறும் குணம் இயேசுவை போல மாற ஒப்பு கொடுக்கணும். இங்க பார்த்து நான் பிரசங்கம் பண்றதுனால நான் ரொம்ப அப்படியே ஹோலியிலிருந்து ஹோலியா குதிச்சு வரல. நானும் வாழ்க்கை வயதில் இருக்கும்போது எனக்கும் கோபம் வந்திருக்கு, சண்டை போட்டிருக்கேன். புரியுதுங்களா? எல்லாம் அந்த வயசுல வர்ற கோபம் இதெல்லாம் வந்துருக்கு. இல்லைன்னா சொல்ல முடியாது. சும்மா நடிச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு ஒன்றும் அப்படி இதாக பேச முடியாது. அந்த கோபம் ஆண்டவருக்குள்ள வளர 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 என்ன பண்ணுது? குறைஞ்சிட்டே வருது. முழுசா கோபம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது என்னால கூட. கேக்குதா? கேக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பொறுமையா இருந்தா பூமி ஆகலாம், கோவப்பட்டா நஷ்டம். எல்லாம் தன்னை குத்துதுன்றவங்கலாம் ஒரு அவையில வச்சுன்னு பார்ப்போம். இந்த வார்த்தை நல்லா, இந்த வார்த்தை சுருக்குன்னு உள்ள இதயத்தை குத்துன்னு சொல்றவங்கலாம் ஒரு வார்த்தை அவையில சுருங்க வாயத்தன் நல்லா. எல்லாருக்கும் நமக்கு எனக்கும் சுருக்குன்னு குத்தணும். நானும் ஸ்பெஷல் கிடையாது, சரி நானும் மனுஷன் அப்படின்ற பட்சத்துல கோபத்தை நம்மளால அடக்க முடியாது, எரிச்சலை நம்மளால அடக்க முடியாது. காலையில எந்திரிச்சு அதுதான் ஆண்டவர் சமூகத்தில் போறது. எதுக்குன்னா உன் கோபம் எரிச்சல் இந்த குணங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்புடைச்சு அவர் காலில் இதில் வச்சிடறேன், உங்க பாதப்படியில் வச்சிடறேன், உங்க பலிபீடத்தில் வச்சிடறேன். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமோ உங்க பலிபீடத்தில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது அந்த நாள் ஃபுல்லாக ஆண்டவர் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்துவார். இப்படிதான் ஜெயிக்க முடியுமே ஒழிய வேற எப்படி ஜெயிக்கிறது? வாங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிரப்பி வழியிட்டோம். பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா வேலை செய்யுது. ஜனங்களுடைய ஜபம் வெரி குட். இப்படி நிரப்பி வழி 2 சர்வீஸ் ஆக்கணும் சண்டே. கரெக்ட், எனக்கு சந்தோஷம். அப்புறம் அது பார்த்தோம்னா 3 சர்வீஸ் ஆக்கணும். அப்படிதான் போகணும். இனிமேல் முன்னேற்றம் இருக்கணும்ல. கரெக்டா? சரி, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஸோ மெயினாக மன்னிச்சுங்க. மன்னிக்கலைன்னா உங்க ஜபம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் வெளிப்படுத்தினதை உங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம். கோபம் படாதீங்க. கோபம் பட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்க கோபம் சரியாகும்படி உப்புரவாயிருக்கும். ஒருவேளை நீங்க தப்பா இருக்கலாம், ஏத்த பாட்டி ரைட்டா இருக்கலாம், இல்லை நீங்க ரைட்டா இருக்கலாம், ஏத்த பாட்டி தப்பா இருக்கலாம். கோபத்தை வளர்த்துக்காதீங்க. ஏன்னா கோபத்தை விட்டீங்கன்னா அடுத்து எரிச்சல் ஆகும். எரிச்சல் விட்டீங்கன்னா அடுத்து வெறுப்பாகும். வெறுப்பு வந்து கசப்பாகும். கசப்பு வந்து என்ன ஆயிரும்? மன்னிக்க முடியாத தன்மைக்கு ஹேட்ரட். ஹேட்ரட்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? வெறுப்பு தான். வெறுப்பு, அன்ஃபர்கிவ்னஸ், அதான் மன்னிக்க முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படியே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். எப்படி கரையான் அரிக்குதுல, ஒரு கட்டையை அரிக்குது, ஒரு நிலக்கால அரிச்சு உள்ள போகுது இல்லை, கரையான் தெரியல. இந்த மாதிரி தான் இந்த கோபம் எரிச்சல் இதுதான் வேலை செய்யும். புரியுதுங்களா? மன்னிக்க முடியாத கசப்பும் இதே மாதிரி தான் வேலை செஞ்சுட்டே இருக்கும். கண்களை முந்தைய ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இதுவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு கூட. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து இந்த குணத்தை என்னிடத்துல சில பாவங்களை விடவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கை உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் திரும்பி செய்த பாவத்தையோ அல்ல தவறுதலையோ திருப்பி செய்கிறேன். என்னை மன்னிங்க, விடுதலையாக்குங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில நான் முன்னேறாம இருப்பதற்கு நான் தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே இயேசுவே, உண்மை போல எனக்கு குணத்தை கொடுங்க. உங்களுடைய குணமாகி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் இவைகளை கொடுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. அதுதான் அவருடைய குணம்.
அவரை போல மாற்றுங்க கேளுங்க. அது ஒரு நாள்ல மாறாது. ஆனால் அதை பிராக்டிஸ் பண்ண அதை நடைமுறைப்படுத்த அது வரும். அப்படிப்பட்ட குணங்களை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாம் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம பண்ற ஜெபம் பதில் மேல போகாதுங்க. அதனால மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்க. எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் தாழ்த்தி மன்னிப்பேன் என்று சொல்லுங்க. நல்லா சொல்லுங்களேன் வாயை திறந்து. மன்னிக்கிறேன் இயேசுவே. எல்லாரையும் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்க. எல்லாரையும் மன்னிக்கிறேன். என் கோபத்தை எடுத்து போடுங்க என்று சொல்லுங்க. வாயை திறந்து எல்லாம் எடுத்து போடுங்க இயேசு கிறிஸ்துவே. சோத்திரம் நான் மன்னிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே. சோத்திரம் சொல்லுங்களேன். சோத்திரம் சொல்லுங்க. நல்லா வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க பாப்போம். நல்லா வாயை திறந்து என் குணத்தை மாத்துங்க என்று கேளுங்க. நான் கோவப்படுறேன், எரிச்சல் படுறேன், பொறாமப்படுறேன், போட்டி போடுறேன், கசப்பு வச்சிருக்கேன், வெறுப்பு வச்சிருக்கேன், இப்படிப்பட்ட குணத்தெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. கல்வாரின் கருணையிலே ஆயங்கள் காணுவே கர்த்தரிக்கு அருணதா கஷ்டங்கள் சகித்தாரே. ஆமென். கர்த்தரிக்கு அருணதா கஷ்டங்கள் சகித்தாரே. இணையேற பெற்ற தீராவின்று பாயுதே.
பெற்றோனாய் உன்னை ஆமென் அல்லேலூயா நீ மட்டும் பாருங்க. பெற்றோனாய் உன்னை விளையாட இந்தரே. ஆமென் நீ மட்டும் பாருங்க. நீ மட்டும் பாருங்க. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் விட்டு கொடுக்க நம்ம குணங்கள் மாற ஏன் நம்ம விட்டு கொடுக்க முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ள நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்கிறதுக்கு முதல்ல அடையாளமே இருக்கிறீங்க. நமக்கு பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சவால்கள் உண்டு. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானம் இருக்கு. எத்தனை பேருக்கு தேவ சமாதானம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். உண்மையான தேவ சமாதானம் இருக்கு. தேவ சமாதானம் இல்லையா? கேட்டாதான் தெரியும். தேவ சமாதானம் இருக்கா? எது இருக்கோ இல்லையோ இந்த சமாதானத்தை எதை வேணா காசு கொடுத்து இந்த கடையில் வாங்குவோம். சமாதானத்தை வாங்க முடியுமா? நிம்மதியை வாங்க முடியுமா? இளைப்பாறுதலை வாங்க முடியுமா? இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது இது 3 இலவசமா கொடுக்குறேன். அவரிடத்துல வருகிறவன் அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். தகப்பனே, ஆண்டவராய் இயேசுவே, கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. இது மனுஷ சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம். அவருடைய பிரசனம் அந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். நான் உணர்கிறேன். ராபா ஹாப்பா ஹாப்பா ரீபா ஹாப்பா 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 ஓ ரபா ஹாப்பா 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 ரபா ஹாப்பா ஹாப்பா ஹாப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நேரம் கருதி ஆண்டவராய் இயேசுவே, என் வாயில் உங்களுடைய வார்த்தையும் என்னுடைய இருதயத்தில் உங்களுடைய வார்த்தையும் கொடுத்து இந்த வார்த்தை விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால கட்டி வைக்கிறேன். ஜனங்களை நீங்களே விடுதலை ஆக்குங்க. தேவ சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், இளைப்பாறுதல், மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். வெளிப்பாடு உண்டாகட்டும், தெளிவு உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எல்லா அரண்கள், பாண்டேஜ்கள், சாபங்கள் முறிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்வதற்காக இயேசுவின் நாமத்தில் நல்லது. ஆமென். ஏதோ ஒரு பேர் வந்துகிட்டே இருக்கேன். நான் அப்புறம் வாசத்தை கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஒரே ஒரு பேர் ஆண்டு காட்டிகிட்டே இருக்காரு. என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சரி, எடுத்து விடுவோம். லூக்கா 23 34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்க லத்தீன் எபிரேய எழுத்துக்களை எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால்
என்று அவரை இழந்தான். ம். மற்றவன் அவனை நோக்கி, ம். நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ம். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நேர்ந்தருளும் என்றான்.